மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்க நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,73,000 ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் சுமார் 10,000 இருந்து 15,000 வரை குடோன்களுக்கு அனுப்பப்படாமல் தேக்க நிலையில் கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விவசாயிகள் தங்களது நெல் விற்பனை செய்ய கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து மூட்டைகளையாக அடுக்கி வைத்துள்ளனர். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி பாதுகாப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய விவசாயிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தால் தான் நெல் மூட்டைகள் தேக்க நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்களுமே 42,000 பேர் இன்றைக்கி போராட்டத்தில் இருக்காங்க. இந்த 42,000 பேர் போராட்டத்தில் இருக்கிறதால வருவாய்த்துறைங்கும் விவோலாம் எங்களுக்கு முக்கியமானது. விவசாயிகளுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் முக்கியமான துறையில் உள்ளவங்க விவோ தான். அந்த விவோகள்லாம் இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 9 அம்ச கோரிக்கை வச்சுருக்காங்க. அதில் ஒரு கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணுன்னா போக முடியாது. அதுக்கு உள்ள கோரிக்கை தான் மெயினாக. அதை வச்சு தான் அவங்க கேட்குறாங்கும் போது தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ ரீசன்ட்லி லாஸ்ட்டு ஒரு வீக்கு முன்னாடி தான் லாரியோட ப்ராப்ளம் நெல் ஏற்ற முடியாத லாரிக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதை நாங்கள் சால்வ் பண்ணி இப்போ லாரி டிபிசி எல்லாம் நெல் எடுக்கிறதுக்கு சரியான முறையில் வந்துருச்சு. இப்போ விவோ அதிகாரிகள் விவோ அதிகாரிகள் இப்போ இன்றைக்கி போராட்டம் நடத்துறதால எங்களுக்கு நெல் சரியான அறுவடை செஞ்சு நெல் தேங்குது. அப்போ அந்த அறுவடை அவங்க சிட்டாடங்கள் கொடுத்து அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது எங்களுக்கு அந்த நெல்லை போட முடியாது. அதனால் நெல் அறுத்தோம்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 17% கேட்கும் போது 22 இருந்தது 2 நாளில் அந்த ஈர நெல்லாம் காஞ்சி சரக்காக ஓடிடுங்க. அதுலேயும் எங்களுக்கு நஷ்டம்தான். மழை பெஞ்சாலும் நஷ்டம், வெயில் அடித்தாலும் நஷ்டம். இயற்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் ஒரு பக்கத்தில் பல ரீதியில் விவசாயிகளுக்கு தான் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் உடனடி அரசு இதில் தலையிட்டு உடனடியாக அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவோத்தையும் திரும்பி ரிட்டர்ன் அவங்க வேலைக்கு போகிறதுக்குள்ள ஏற்பாடு செய்து கொடுக்கணும். மகளிருக்கு உடனடியாக அந்த பாத்ரூமை கட்டி கொடுக்கணும். அது மகளிருக்கு தான் இந்த தமிழ்நாடு அரசு நிறைய செய்துன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மகளிருக்கு இந்த பாத்ரூமை கட்டி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? ஒரு பாத்ரூம் கட்டுறது 10,000 செலவுமா இல்லை 20,000 செலவுமா? அதுக்கு மேலே ஆக போகிறது கிடையாது. தாராளமாக கட்டி கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லை.